Hello guys, developer circle இப்போ hot topic என்னன்னா Axios JavaScript library cyber attack. Web development, React, Node.js, backend API integration மாதிரி எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணினாலும் Axios பத்தி கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸுக்கும் சர்வர் கிட்ட இருந்து டேட்டா எடுக்க டெவலப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்ற காமன் JavaScript HTTP லைப்ரரி இது. Axios ஒரு சிம்பிள் லைப்ரரி மாதிரி இருந்தாலும் வீக்லி டவுன்லோட்ஸ் 100 மில்லியனுக்கும் மேலே இருக்கும் அளவுக்கு பாப்புலர். ஸ்மால் டெவலப்பர்ஸ்ல இருந்து பெரிய கம்பெனிஸ் வர எல்லாரும் இதை யூஸ் பண்றாங்க. இப்படி பெரிய அளவில் யூஸ் ஆகிற லைப்ரரியில தான் ரீசெண்டா சைபர் அட்டாக் நடந்தது. ஹேக்கர்ஸ் சம்ஹவ் Axios NPM அக்கவுண்ட்குள்ள ஆக்சஸ் வாங்கி ஃபேக் Axios வெர்ஷன்ஸ் அப்லோட் பண்ணினாங்க. வெளியில் பார்த்தா நார்மல் Axios மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள ஹிடன் malware ஆட் பண்ணியிருந்தாங்க. டெவலப்பர்ஸ் NPM இன்ஸ்டால் Axios பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாம மெலிஷியஸ் கோட் சிஸ்டம்குள்ளேயே இன்ஸ்டால் ஆகும் சிச்சுவேஷன் வந்தது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைப்ரரி மூலமா சிஸ்டம்குள்ள அட்டாக் பண்றத சப்ளை செயின் அட்டாக்னு சொல்றாங்க. இந்த அட்டாக்ல Axios 1.14.1 and 0.30.4 வெர்ஷன்ஸ் டேஞ்சரஸா இருந்தது. இந்த மெலிஷியஸ் வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் ஆனா ஹிடன் பேக்கேஜ் ரன் ஆகி ஹேக்கருக்கு சிஸ்டம் ஆக்சஸ், API கீஸ், பாஸ்வேர்ட்ஸ், சர்வர் கிரெடென்ஷியல்ஸ், கிளவுட் டேட்டா எல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது டெவலப்பர் லேப்டாப் அண்ட் கம்பெனி சர்வர் கண்ட்ரோல் ஹேக்கர் கிட்ட போயிடும் ரிஸ்க் இருந்தது. இதுல இன்னொரு முக்கியமான ரிஸ்க் என்னன்னா CI/CD பைப்லைன்ஸ். பெரிய கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் GitHub, GitLab, Jenkins, Azure DevOps மாதிரி CI/CD பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி பில்ட் அண்ட் டிப்ளாய் பண்றாங்க. டெவலப்பர் கோட் புஷ் பண்ணினாலே பைப்லைன் ஆட்டோமேட்டிக்கலி டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணும், பில்ட் பண்ணும், சர்வருக்கு டிப்ளாய் பண்ணும். அந்த பைப்லைன்ல மெலிஷியஸ் Axios வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிட்டா malware டைரக்டா கம்பெனி சர்வர்ஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் குள்ள போயிருக்கும். அதனால ஒரே டெவலப்பர் சிஸ்டம் மட்டும் இல்லாம என்டையர் டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் காம்ப்ரமைஸ் ஆகும் ரிஸ்க் இருந்தது. இந்த இஷ்யூ சில மணி நேரத்துல கண்டுபிடிச்சு மெலிஷியஸ் வெர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டாலும் அந்த டைம்ல டவுன்லோட் பண்ணின ப்ராஜெக்ட்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால டெவலப்பர்ஸ் உடனே அவங்க ப்ராஜெக்ட்ல Axios வெர்ஷன் செக் பண்ணி சேஃப் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், API கீஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும், சிஸ்டம் செக்யூரிட்டியை ஸ்கேன் பண்ணணும். இந்த இன்சிடென்ட் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனை பிளைண்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. வெர்ஷன் செக் பண்ணணும், டிபெண்டன்சி ஆடிட் பண்ணணும், செக்யூரிட்டி அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணணும். சிம்பிளா இந்த நியூஸை சொல்லணும்னா ஃபேக் Axios வெர்ஷன் அப்லோட் பண்ணி டெவலப்பர் சிஸ்டம்ல malware இன்ஜெக்ட் பண்ண முயற்சி நடந்தது. அதனால ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல்.